அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய கதைகள் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுடைய கதைகள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய எழுத்துலக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர். 2023ஆம் ஆண்டிற்கான சிறார் இலக்கியத்தின் பால புரஸ்கார் விருது இவர் வாங்கியிருக்கார். ஆதனின் பொம்மை என்ற இவருடைய நாவலுக்காக. இவர் தொடாத தளங்களே இல்லைன்னு சொல்லலாம். கட்டுரைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு, சிறார் இலக்கியம், சிறார் பாடல்கள், கவிதைகள் அப்படின்னு அரசியல், இப்படி எல்லா தளங்களிலுமே இவருடைய எழுத்துக்கள் தொட்டு அதில் தனி முத்திரை பதித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவருடைய சிறுகதைகளில் பெரும்பாலும் பெண்களுடைய வழிகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல சோற்றுக்கு நிர்கதியாய் இருக்கக்கூடிய அந்த வயோதிகர்களுடைய வலியும் வேதனையும் ரொம்பவே அழகாக பதிவு பண்ணியிருக்கும். ஒவ்வொரு சிறுகதைகளும் பார்த்தீங்கன்னா அந்த கால சமகால வாழ்க்கையை அப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை பதிவு செய்பவையாக இருக்கும். 40 வருட கால சிறுகதைகளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சமகாலத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை தடங்களை நமக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவர்களாகத்தான் இவருடைய சிறுகதைகள் இருக்கும். அப்படி இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை பெயிண்டர் பிள்ளையின் ஒரு நாள் காலை பொழுது. நம்ம நிறைய பார்த்துருப்போம். யாருமே பார்த்துக்க நிர்கதி இல்லாத வயசானவங்க ஒரு நேரம் சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சா போதும், உட்காந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பொழுதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு வாய் காஃபி கிடைக்காதா, ஒரு வாய் சோறு கிடைக்காதான்னு உட்காந்துருக்கிற முதியவர்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்ப்போம். அப்படி உட்காந்துருக்கிற வயிற்றுல பசிங்கிற ஒரு நெருப்போடு உட்காந்துருக்க ஒரு மனிதனுக்கு அதை அணைக்கிறதுக்கான ஒரு காஃபியோ ஒரு வேளை சாப்பாடோ கொடுக்காம அனுப்பி வைக்கும் பொழுது அந்த மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அந்த பசி தீயை அணைக்க முடியலை அப்படிங்கும்போது அவங்க எப்படி மாறி போவாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காரு. மரகதம் அப்படிங்கிற பெண்ணோட வீட்டில் அடுக்களை நடைப்படியில் நம்ம பெயிண்டர் பிள்ளை உக்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டே ஒரு தடவை அந்த பீடியை அப்படியே சுண்ட கடைசி வரைக்கும் அப்படியே இழுத்து அவருடைய கண்ணமெல்லாம் அப்படியே குழி விழுந்த மாதிரி அப்படின்னு இழுத்துட்டு தூரம் எறிகிறாரு. அடுக்கலைக்குள்ள உட்காந்து மரகதம் இட்லியை வச்சுக்கிட்டே அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அசட்டையாக பதில் சொல்லிட்டு இருக்கா. யாரு கண்டக மாமா, திதிய மக்கமாறு வந்து பேசினாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இட்லி தட்டில் இருக்கிற இட்லியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாவை ஊற்றிக்கிட்டு இருக்கா. லேசாக உள்ள எட்டி பார்க்குறாரு நம்ம பெயிண்டர் பிள்ளை. இன்னைக்கு கால பொழுத இங்கனையே கழிச்சிட்டா வேகாத வெயிலில் சுத்த வேண்டியதில்லை, மெல்ல சாயந்தரம் எழுந்து பார்த்துக்கலாம். சந்திரனுக்கு பகல் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால எப்படி காலையில் பலகாரம் இருக்குன்னு நேத்தே யோசனை வந்து இங்கே வந்து சேர்ந்தது நல்லதாக போச்சு. அதனால தான் காலம்பரையே இங்கே வந்து உக்காந்துக்கிட்டாரு. அட ஆமாம், அது என்ன அப்படி பேசுத, மக்கமாறு வந்து பேசுவாகன்னு நீ ஒரு புள்ள தானே, உங்கம்மா உண்டை எதுவும் சொல்லலையா அப்படின்னு மெல்ல பேச்சை வளர்க்குறாரு. பிள்ளைக எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு அவருக்கும் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் கொடுக்கல. ஒருவேளை இட்லி கூட சேர்த்து தருவாளோ என்னமோ, இப்போ தானே 2-3 தட்டு அவிச்சிருக்கா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. பொதுவாக அவர் யார் வீட்டுக்கு போனாமே பொம்பளையால் இருக்கிற நேரம் பார்த்து தான் போவார். பொம்பளைகளுக்கு அவ்வளவு ஒரு கல் மனசு கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆம்பளைங்க இருந்துட்டா பேருக்கு 2 வார்த்தை பேசிட்டு திரும்பிடுவார். எல்லாருமே அவர் முன்னால் வளர்ந்த பிள்ளைக தான்னாலும் இன்னும் செய்ய முடியும். வெளியே வேற வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. மரகதம் அடுக்கலையிலிருந்து வெளியே வரும்போதே, நானா பேச்சியம்மாளும் மொட்டையா பிள்ளையும் 4 பிள்ளைக தானே அவங்களுக்கு, என்ன மரகதம் தான் எப்பயோ செத்து போயிட்டாளே அப்படின்னு கையில் கொண்டு வந்த தட்டுகளை கழுவி எடுத்துட்டு இருந்தா. நல்ல வேலை, எப்படி இன்னும் கொஞ்ச நேரம்தான் சாப்பாடு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்தில் ஒரு சுருதி கூடி அப்படியே உரிமையான அக்கறை நிறைந்த குரலோட சொல்கிறாரு. அடைச்சி கூறுகட்ட கழுத, குடும்பம்னா சண்டை சடவு சச்சரவு வரத்தானே செய்யும், அதுக்காக தாய் புள்ள அண்ணன் தங்கச்சி இல்லாமலா போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். வயிறா சத்தம் கொடுக்குது. அடிவயிறு ஒட்டி போய் அந்த இடத்துல நிரப்பவே முடியாத பள்ளம் விழுந்த மாதிரி ஒரு உணர்வு. மறுபடியும் ஒரு பீடி எடுத்து பற்ற வச்சு இழுக்கிறாரு. அப்படியே இடுங்கி போய் பஞ்சு அடைஞ்சு போன கண்களும் பல்லில்லாத டொக்கு விழுந்த வாயும் நட்ட குத்தலாக நிற்கிற மீசையும் தாடியும் அவரோட இயல்பான வயசை தாண்டின ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு.
அவருக்கு அன்னைக்கு அன்னைக்கு பொழுது தவிர வேற வேலை கிடையாது. கிடைச்ச இடத்துல சாப்பாடு, எதுக்கும் வழி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாரு. வரும்போது எப்படியோ திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு கட்டு பீடியோட வந்து எங்கனாவது ஒதுங்கி தூங்கி போயிடுவார். தட்டுக்களை கையில் எடுத்துகிட்டே நின்னவ திரும்பி, மாமா அப்படியெல்லாம் இருந்திருந்தா எங்கள் ஐயா செத்த வீட்டுக்குள்ளே 4 பேர் சேர்ந்து குசு குசுன்னு பேசிட்டு அம்மையும் ஐஸை வச்சு இருந்த பித்தளை வெங்கல பாத்திரங்களை எல்லாம் ஒதுக்கிட்டாங்களே, எல்லாம் எப்படிங்க? எல்லாம் கணேசா திங்க வாயம்லா, பள்ளிக்கூடம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எதுவுமே காது கேட்கல. கடைசியாக சொன்னது அவருக்கு பயங்கரமான உற்சாகம் கொடுத்தது. மகனை சாப்பிட கூப்பிட்றா, எப்படியும் நமக்கு சோறு போட்டுருவா, இட்லியை கொடுத்துருவா அப்படின்னு. அவள் மறுபடியும் உக்காந்துருக்கீல இவரோட பலத்தை எல்லாம் திரட்டி தாடியை சொரிஞ்சுக்கிட்டே, அட போறானுக்கு போ, போகும்போது என்ன நீயா நானா கட்டிக்கிட்டு போகிறோம், சுடுகாட்டில் தீய வைக்கும்போது என்ன தெரியும் கழுதைகளுக்கு, இருந்தாலும் உங்கள் அம்மாக்கு இதெல்லாம் ஆகாது. பேச்சியம்மா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவருக்கே அவரோட பேச்சு திருப்தியாக தான் இருந்தது. இதுக்கு மேலேயா பேசிட முடியும்? இது போதுமே. உள்ளேருந்து வர்ற மரகத்தோட குரலுக்காக காத்திருக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறா மரகத பிள்ளைகளுக்கு மட்டும் இட்லியை வைக்கிறா. மூத்தவன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், ஆனால் அப்பனை மாதிரி சிடுமூஞ்சி. வாங்க தாத்தா அப்படின்னு கிட்ட நெருங்காமல் கூப்பிட நல்லா தெரிஞ்சிருந்தா. சின்னதுக்கு 2க்கும் அவரை கண்டா பயம். அவர் வாரா இருக்கிற மீசைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு வீடு எப்படி புகை விடுது அப்படின்னு தூரத்துல நின்று வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர கிட்ட வரமாட்டாங்க. அவரை பார்த்த உடனே தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேகமாக உள்ளே ஓடிடுவாங்க. அவங்க சட்னியில் இட்லியை குழப்பி பிசைஞ்சு நாக்கில் எச்சில் ஊற சாப்பிட்றத பார்த்து இவருக்கு அப்படியே தொண்டை நனையுது. வயிற்றுக்குள்ளிருந்து பசி கூக்குரல் போடுது. இருந்தாலும் நிதானத்தை கைவிடாமல் பாதி எரிச்சலோட தாபத்தோட, ஏன்னா கொஞ்சமாக தொட்டு தின்னம்ல, ஏன் போட்டு குழப்பி பிசையுத, பின்ன உசு உசுன்னு தண்ணியை குடிக்க, இப்படி தின்னா உடம்புல சேருமா? ஆமாட்டி மரகதம், சாத்தூர் மகனுக்கு மருதியில் பொண்ணு பார்த்துருக்காளாமா, உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா, என்னமோ 10 பவுன் நகையும் 1000 ரூபா ரொக்கமும் கொடுக்குறதா பேசிட்டாகலாம். யாரு கண்டா கழுதிய விடுங்க, அடுத்தவங்க போகிறனே நமக்கு எதுக்கு மாமா, நம்ம பாடே தீர மாட்டேங்கு. அதுவும் சரிதான் சொல்லிட்டு மறுபடியும் தலையை நீட்டி பார்க்குறாரு. அடுக்கலைக்குள்ளே போன மரகதம் மரத்தூள் அடுப்பில் இட்லி சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எருவையும் சிராத்தூளையும் போட்டு மறுபடியும் தீப்பற்ற வச்சா. மறுபடியும் இட்லி சட்டி அடுப்பில் ஏறுறதை பார்த்தோன்னே நிம்மதியாக தாடியை சொரிஞ்சு சிக்கலை எடுக்க ஆரம்பித்தார். நேரம் ஆகிக்கிட்டே இருந்தது. பசியில் கைகாலெல்லாம் சோர்வடைஞ்சு போச்சு. ஆமாம், சந்திரனுக்கு என்ன பகல் ஷிஃப்டா? காலையிலிருந்தே இட்லி அவிக்கிறையே அப்படின்னு ஞாபகப்படுத்தினாரு. ஆமாம் மாமா, இந்த பகல் ஷிஃப்ட் வந்தால் தான் கொஞ்சம் சிரமம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வேண்டியிருக்கு. ஆமாலா, சிரமந்தான், என்ன பண்ணுறது அப்படின்னு தடுமாறி நின்றுட்டாரு. மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் பேசின கலப்பு உடம்புலையும் மனசுலையும் வந்துருந்துச்சு. வயிற்றுக்குள்ளையா ஒரு தீனமான கூப்பாடு கேட்குது. நேற்றுக்கு மத்தியானம் விருதுநகையர் மூக்கையார் நாடார் வாங்கி கொடுத்த சாப்பாடு. பீடி புகையோட காரத்திலேயே நேற்று ராத்திரியை சமாளிச்சிட்டாரு. இன்னைக்கு எழுந்ததுலேருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. குழந்தைங்களும் சாப்பிட்டு போயிருச்சு. அதிக தட்டில் உழப்பி போட்டதே பார்க்க கண்ணுக்குள்ள ஆசையை வளர்க்குது. எப்படி மரகதம் தருவா அப்படின்னு உக்காந்துட்டே இருக்காரு. ஏதோ புதுசாக யோசிச்ச மாதிரி, இல்லை மரகதம், விலைவாசி போகிற போக்க பார்த்தியா? இந்த லட்சணத்தில் போனால் என்னத்தை குடும்பம் நடத்துறது? 1000 ரூபா வந்தாலும் காணாது போல. இன்னமும் பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற தோரணையில் பேசுகிறாரு. உள்ளிருந்து பதிலே வரல. திடீர்னு விக்கல் சத்தம் மட்டும் கேட்டுது. அதை கேட்டது திடுக்குன்னு நிமிந்து எட்டி பார்க்குறாரு. தட்டில் இட்லியை போட்டு பிசைஞ்சுக்கிட்டே அண்ணாந்து தண்ணீரை குடிச்சிக்கிட்டு இருக்கிறா மரகதம். அட சண்டாளி, அரவம் இல்லாமல் இப்படி செய்வாளா? ஆனாலும் பெயிண்டர் பிள்ளைக்கு நப்பாசை விடலை. ஒருவேளை அவள் சாப்பிட்டு கொடுப்பாளோ என்னமோ. ஆனால் அவரோட எல்லா நம்பிக்கையும் நசுக்கிற மாதிரி இட்லி சட்டு தட்டு ஏனங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டா. அவருக்கா தாங்க முடியல. வயிறு சாப்பாட்டுக்கு கெஞ்சுன்னு கெஞ்சுது. இனி பொறுக்கவே முடியாதுன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சுது. வாய் விட்டு திறந்து கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு லேசாக செருமுறாரு. மரகதம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு. பாத்திரம் விளக்கிட்டு இருந்தவ திரும்பி பார்க்குறா.
அவளோட இளக்காரமான முகத்தை பார்த்தாரோ இல்லையோ, சட்டுன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு கேட்டாரு. அவ போய் தண்ணி மோந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் விளக்க உக்காந்தா. அவ கொடுத்து சொம்பு தண்ணியை வாங்கி ஒரே மூச்சுல குடிச்சுக்கிட்டு, நீ உங்க ஐயா செத்த வீட்டுக்குள்ள ஒப்பாரி வைக்கும்போது அவ கையிலிருந்த மோதிரத்தை கலத்தி அருவமில்லாம சந்திரங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டியாமே, எல்லாரும் சொல்லுதாகல அப்படின்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அவ உடம்பெல்லாம் நடுநடுங்கி மூக்கு கோபத்தோட வெடைக்கு திரும்பி, யார் சொன்னா அப்படின்னு ஒரு கனத்த குரல்ல கேட்கறக்கு பதில் சொல்ல பெயிண்டர் பிள்ளை அங்க இல்லை. அவரு பஸ் ஸ்டாண்டை பார்த்து போயிட்டு இருந்தார். ஒரு பசியோட இருக்கிற அந்த மனிதனோட வேதனையும், அந்த பசி நெருப்ப அணைக்காத மரகதம் அப்படிங்கிற பெண்ணோட நிலையையும் சொல்றாரு. மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலையும் நாகரீகம், நடை, உடை, பாவனை எல்லாமே மாறினாலும் மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலையும் சுயநலம் மிக்கவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறத இவருடைய இந்த கதை மிக அழகாகவே வெளிப்படுத்துகிறது. வாசித்து பாருங்கள் உதயசங்கருடைய சிறுகதைகளை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.